கண்டிப்பாக சர்வ கோடி தேவ வசியங்கள் உண்டு பண்ணக்கூடியது இந்த தேவதாரு மரம். குடும்பத்தில் சண்டை தச்சருளம் வராது. சந்தனமனமாய் இருக்கும். தேக்கு பாலிஷ் பண்ண தேக்கு மாதிரிட்டமாய் இருக்கும். வசீகர தன்மை ஏற்படும். தெர்ப்பை புல்லு கூட வீட்டில் வச்சுக்கலாம், கூச்சம் மாதிரி கட்டி. அறிவோம் ஸ்ரீவோம் உலை தோண்டியிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம். இன்று தேவதாரு தமிழ், தெலுங்கு, கன்னடம் இது மூணுமே சேர்ந்து வரக்கூடியது இந்த மொழி. பார்த்து தேவதாரு அப்படிங்கிற மொழியில் வரும். இந்த தேவதாரு மரம் என்ன கண்டிப்பாக சர்வ கோடி தேவ வசியங்கள் உண்டு பண்ணக்கூடியது இந்த தேவதாரு மரம். தேவதாரு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நான் இந்த 108 மூலியெல்லாம் வாங்குகிறோம்ல, கும்பாசியம், பூஜை சாமான், வீட்டு ஓம ஜாமான்லாம் வாங்குறீங்க, அதெல்லாம் சில போட்டு கிடைக்கும். இந்த தேவதாரு சந்தனமனமாய் இருக்கும். தேக்கு பாலிஷ் பண்ண தேக்கு மாதிரிட்டமாய் இருக்கும். அது மாதிரி வாசனை இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். சந்தனம் மாதிரியே கொஞ்சம் நல்ல வாசனை இருக்கும், கசக்கும், லைட்டாக அது இருக்கும் ரொம்ப. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, முறையாக நம்ம தேவதார் சின்ன குச்சி இருந்தால் வச்சுட்டா போதும். இல்லாட்டி பிரம்பாக வச்சுக்கலாம் வீட்டில். மூங்கில் குச்சி அந்த காலத்தில் வீட்டு பூரா வச்சுருப்பாங்க. ஒரு கிராமத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு திருவிழா காலங்களை மூங்கி கூட நடுவாங்க. மூங்கி அது மாதிரி மூர்த்த கால் ஊனும்போது மூங்கில் தான் ஊனுவாங்க. அதுபோல் இந்த தேவதாரு தேவ வசியங்கள் உண்டு பண்ணக்கூடியது. இந்த தேவதாரு நம்ம வச்சுக்கிட்டோம்னா நல்லா வசீகரம் ஏற்படும். தெய்வனுங்கிற நல்லாயிருக்கும். உரசி திலகம் விடலாம். சந்தனம் மாதிரி அது ஒரு விசேஷமானது. அது ரொம்ப சனத்தியமாக இருக்கும். தேவதாரு ரொம்ப தேவ அனுகிரகம் கிடைக்கும். தேவர்களை வசியம் செய்யக்கூடியது தேவதாரு. நல்லா அது வடக்கு போகிற வேர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிவியில் சொல்லியிருக்கேன். வடக்கு போகிற வேர் எடுத்துகிட்டு அது வைக்கலாம். மரக்கன்று நடுங்க தேவதாரு. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மரக்கண்கள் தேவதார் கடையில் விற்கும். கன்று செடியில் வாங்கிக்கலாம். கன்று வேணுமா அங்கே செடி கடை நர்சரி கிட்ட கிடைக்கும். அதை பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தேவதாரு, கருங்காலி, அகில், சந்தனம் நட்டு வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபாரஸ்ட்டை சொல்லி கூட அவங்க கூட கொடுக்குறாங்க, நிறைய கொடுக்குறாங்க. ஃபாரஸ்ட் வனத்துறையிலும் நிறைய கொடுக்குறாங்க. வாங்கி நட்டு வைங்க வீட்டில், தப்பில்லை. நீங்கள் 10 பேர்த்துக்கு கொடுங்க. கர்மா தீரும், பாவங்கள் தொலையும், தேவர்கள் வசியமாகும், குலதெய்வம் பேசும், இஷ்ட தெய்வங்கள் பேசும், வசீகரத்தன்மை ஏற்படும். ஆலயங்கள்லாம் வச்சு வழிபடலாம். தோட்டங்கள் வன சார்ந்த இடத்துல தேவதாரு வச்சு வழிபடலாம். சில நேரத்தில் வராது, காஞ்சிரும். வச்சு பாருங்க, நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த தேவதாரு குச்சி இருக்கிற இடத்துல, இந்த பிரம்பு இருக்கிற இடத்துல நல்ல சத்துரு தொல்லையில் இருக்காது, எதிரி தொல்லையில் இருக்காது, வாஸ்து குறைபாடு இருக்காது, தீய எண்ணங்கள் வராது, கணவன் மனைவி ஒற்றுமையில் ஏற்படும், குடும்பத்தில் சண்டை தச்சருளம் வராது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மனசுக்குள்ளே பிறருடைய சொத்து வேணும், பிறருடைய காசு வேணும், நானே உங்களை மோசடி பண்ணுறேன், நானே உங்கள்கிட்ட பிடுங்குறேன், நானே உங்களை ஏமாத்துறேன் அப்படின்னு நினச்சிட்டு தேவதார் 1008 இது போட்டு மேக்கப் போட்டு கடவுள் பக்தியோட போலித்தனமாக இருந்தால் அது கர்மா, பாவம் அழித்துவிடும். அடுத்து என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு தோஷங்கள் ஏற்படும். இது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா மன தூய்மையோட தேவதார் வச்சு பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கலாம், மாற்றம் ஏற்படும், வசீகரத்தன்மை ஏற்படும். இது செஞ்சு பாருங்கள். இந்த தேவதாரிகளை நம்ம என்ன செய்யணும், கூட சந்தனம் மாதிரி கிடச்சா பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. நல்லா உரசி ஜலம் விட்டு பன்னீர் விட்டு உரசி திலம் வச்சுட்டு போனால் பணம் கொடுக்காதவங்க கூட கொடுப்பாங்க. அது சில பேர் செஞ்சு பார்த்துருக்கேன், நல்லா இருக்குது. மூலிகையில் வசிய மூலிகையில் நாங்கள் மறைமுகமாக நாங்கள் கொடுப்போம். எப்படி கும்பாசியத்தில் நம்ம பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா, ஓமம் பண்ண போகும்போது தர்ப்ப பிள்ளையை எடுத்து வச்சு அந்த தர்ப்பையை வச்சு கருக்கி எண்ணெயை ஊற்றி வச்சு திலம் விட்டுறோம், லாஸ்ட்டு நிறைவாயிடும். அதுபோல் வசீகர தன்மை ஏற்படும். தெர்ப்பை புல்லு கூட வீட்டில் வச்சுக்கலாம், கூச்சம் மாதிரி கட்டி வச்சுருந்தாவே அந்த வீட்டில் வசீகரத்தன்மை ஏற்படும். தேவதார் அனைத்து தேவதைகளை வசியம் செய்யக்கூடியது அந்த தேவதார். செஞ்சு பாருங்கள், நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுக்கான மந்திரம் அறிவோம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் நமக. சகல கோடி தேவர்களை வசியம் நினச்சிக்கிட்டு இது பண்ணுங்கள், கண்டிப்பாக வசியமாகும். ஏதோ எந்திர பூஜையில் வச்சு வழிபடுங்க. சரிங்களா? அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்.